ஓம் ஸ்ரீ சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா பேசுகிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு தேவையான மன ஆறுதல் இன்று கிடைக்கும். என் அன்பு தங்கமே, எதையாவது மனதில் போட்டு குழப்பிக் கொண்டே இருக்காதே. உன்னிடம் நான் ஏதாவது ஒரு வழியில் வந்து பேசுவேன். உன் மனம்தான் உனக்கு பிரச்சனை. முதலில் உன் வாழ்க்கையில் உன்னிடம் இருப்பது எதுவோ அவைகளுக்கு நன்றி சொல்லி வா. உன்னிடம் இல்லாதவைகள் தானாகவே உன்னிடம் வரும். அதற்காக கண்ணீர் வடிக்காதே. முகத்தை புன்முறுவலுடன் வைத்துக்கொண்டு உன் பணிகளை செய்து வா. கவலைப்படாதே. உன் நல்ல மனதுக்கு எல்லாம் நல்லதே நடக்கும். என் அன்பு செல்லமே, இப்போது எல்லாம் மாறிவிட்டதா? எதை பற்றியும் அதிகப்படியாக கவலைப்படுவதை முதலில் கைவிடு. நம்பிக்கையுடன் பொறுமையுடன் இரு. உனக்கு நல்லதே நடக்கும். நீ வாழ்க்கையில் தொலைத்த எல்லாம் உனக்கு கிடைக்கும். என் அன்பு தங்கமே, அது பொருளாகவோ உறவாகவோ ஆரோக்கியமாகவோ நிம்மதியாகவோ எல்லாம் இருக்கலாம். உன் வாழ்க்கையில் 2 முக்கியமான நிகழ்வுகள் நடக்க போகின்றன. ஒன்று, எதற்காக நீ இந்த பிறவியை எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகிறது. 2, உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினை தீரப்போகிறது. இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால், உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பாய். மனம் அமைதி அடைவதை நீ உணர்வாய். இந்த 2 நிகழ்வுகளால் நீ மகிழ்ச்சியான பாதையில் பயணிக்கப் போகிறாய். உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு செல்லமே, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே எனக்கே புரியவில்லை என்று நீ குழம்பிக் கொண்டே இருக்காதே. என் அன்பு தங்கமே, எது நடந்தால் உனக்கு நல்லதோ அதுதான் நடக்கிறது. இந்த மாற்றத்தில் அப்பப்போது உன் லட்சியத்தை நிறைவேற்ற உறுதுணையாக இருக்க போகும் வாய்ப்பும் இடையிடையே உனக்கு தந்து கொண்டே இருக்கிறேன். எல்லாம் விவரமாக புரிந்தால்தான் செயல்பட வேண்டும் என்று இல்லை. என் மீது நீ நம்பிக்கையும் பொறுமையும் இருந்தாலே போதும். நீ நன்றாக செயல்பட உன்னை சுற்றி எல்லாம் நல்லதே நடக்கும். என் அன்பு செல்லமே, அல்லாஹ் மாலிக்.